தேவையானவை எளிதில் கிடைக்கக்கூடிய நிலைமையில் ஏகாந்தத்தில் இடைவிடாது தியானித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவ்வாறு விரும்புதல் சரியா? எனக்கு தேவையானதெல்லாம் என்ன பக்கத்துல எல்லாம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஏகாந்தத்துல தனியா எங்கேயோ போய் நான் இருக்கணும்னு நான் இடைவிடாது தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆசைப்படுகின்றேன். அவ்வாறு ஆசைப்படுவது சரியான்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி கேள்வி கேட்டோன்னே? கரெக்டானதானே கேட்டிருக்காரு, நல்ல கேள்வி தானே, அவர் சரின்னு தானே சொல்லுவாருன்னு நீங்க நினைப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அப்படியெல்லாம் நினைப்பிற்கு இடம் கொடுத்தால் அதற்காக ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டி வரும். குண்ட தூக்கி போடுறாரு. உடல் எங்கே எப்படி இருந்தாலும் அதனால் நமக்கு என்ன? நீ ஏன் ஏகாந்தத்துல எங்கேயோ யாரும் இல்லாத இடத்துல மலையில போய் உக்காந்துட்டு தான் நீ இருக்க முடியும் நீ நினைக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. நீ இருக்கிற இடத்திலேயே இருக்கும்பாறையே உன்னால் அந்த சத்தியத்தை உணர முடியும், உனக்குள்ளே பயணம் செய்ய முடியும். உடல் எங்கே எப்படி இருந்தாலும் அதனால் நமக்கு என்ன? எங்கும் என் நிலைமையிலும் மனம் தன் மூலத்திலே நிலை நிற்க வேண்டும். நீ எங்க எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, உன் மனசு எப்படி இருக்குது, அது எதை பேஸ் பண்ணி இருக்குதுங்கிறது தான் முக்கியம். உள்வெளி என்று வெவ்வேறு ஒன்றும் இல்லை. உள்ள வெளியன்னு ஒண்ணு கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் மனமே. மனம் வெளிமுகப்பட்டு ஓடினால் ஏகாந்த ஸ்தலமும் ஜன நெருக்கமான இடம் போன்றதாகும். அதாவது அழகா சொல்லுவாங்க, குகைக்குள்ள போய் உட்காந்து நான் தியானம் பண்ணணும்னு ஆசைங்க. நீ குகைக்குள்ள போய் தியானம் பண்ணு. ஆனா உன் மனசு, நீ விட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு வந்தோமா, வீட்டுல பசங்க என்ன இருப்பாங்க, பைசா அங்க வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வந்தோமே, யாரும் திருடிட்டு போயிருப்பாங்களா இல்லையா, இருக்குமா இருக்காதா, நம்ம வீட்டை யார் பார்த்துக்குவாங்க, நம்ம பொருள்லாம் எப்படி இருக்குது, அன்னைக்கு அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவருக்கு எப்படி இருக்கும். நீ இங்க குகைக்குள்ள நல்லா இருட்டுல உட்காந்துட்டு இருப்ப. மனசு ரொம்ப வேகமா பளிச்சுன்னு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உன்னுடைய சுத்தத்தையும் உன்னுடைய உடைமைகளையும் உறவினத்தையும் பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா பலன் இல்லை. நீ ஜன நெருக்கமுடைய இருக்கக்கூடிய இடத்துல வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தாலும் சுத்தி நடக்கிறத பத்தி நீ பற்றற்ற நிலையில இருந்தா அதுதான் உண்மையான தியானம். நீ எங்க இருக்கிறங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி எந்த உணர்வில் இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். புறக்கண்ணை மூடுவதனால் பயன் ஒன்றும் இல்லை, வெளியில இருக்கிற கண்ணை மூடி ஒரு யூஸ் இல்லைன்றார். பகிர்முக நாட்டமற்று மனம் ஒடுங்க வேண்டும். வெளிப்புறம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய மனம் அது நின்று உள்புறமாக திரும்ப வேண்டும். உலகம் நமக்கு வெளியே இல்லை, ஏற்கனவே சொன்னதுதான். நமது புற வாழ்க்கையை பற்றி இப்படி அப்படி என்று நல்லோர் ஒன்றும் நினையார். ஈஸ்வர நியதிப்படி எப்படி நடக்க இருக்கிறதோ அப்படியே அவர்கள் அதற்கடங்கி நடப்பர். எக்காலத்திலும் எந்நிலைமையிலும் அவர்கள் அமைதிமயமாம் தம் நிலையிலே தவறார். நடப்பது எல்லாம் ஈஸ்வர நியதி. இறைவன் ஒருத்தன் இருக்கின்றான், அவன் எதை நடத்துகிறானோ எப்படி நடத்த வேண்டுமோ அவன் நடத்துகிறான். இதில் நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. என் நிலைமையில் என் நிலை யதார்த்த நிலையிலே நான் இருக்கிறேன் என்பதுதான் ஞானிகளுடைய நிலை என்று. நல்லோர் என்றால் இந்த இடத்துல நம்ம ஞான புருஷர்களை எடுத்துக்கணும். அந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க காட்டுலயோ நாட்டிலேயோ அவங்க எங்க இருக்கணுமோ அவங்க இருக்கிறாங்க. எந்த ஒரு சுத்தி இருக்கிற விஷயமும் அவங்களை பாதிக்கிறது இல்லை. அதுதான் உண்மையான ஸ்டேட்டே தவிர, நீ தியானம் பண்ணணும்னு உனக்கு ஆசை இருக்குது, அதுக்கோசரம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயில எங்கே கோகுக்குள்ள போனோம், ரைட்டு. அங்க போய் அங்க இருக்க தியானம் பண்றதுக்கான மனநிலையை தயார் பண்ணியிருக்கியாங்கிறது தான் முதல் கேள்வி. உன் மனதை தயார் பண்ணாம இங்க இருந்து நீ விட்டுட்டு எங்க போனாலும் அந்த இது உண்மை பலனை கொடுக்காது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம். ஸோ இன்னைக்கெல்லாம் ரொம்ப யதார்த்தமான சாதாரண கேள்விகள், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மனக்கேள்விகளுக்கு உண்டான பதில தான் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. நல்லது.